தனிநபர் சார்ந்தும் சரி அல்லது எளிய மக்களுக்கு ஒரு நண்பனாக தோழனாக விளங்கியவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஏதோ பெரிய அவருடைய தோற்றம், அவருடைய கம்பீரம் அனைவருக்குமே ஏதோ ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெருங்கி பழகுபவர்கள் அவரிடம் ரொம்ப அன்பை பொழியக்கூடிய அளவுக்கு தான். இப்போ கூட பேட்டிகளில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பத்திரிகையாளர்கள், எத்தனையோ பொதுமக்கள், தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட அவரோட பேசி பழகியவர்கள்லாம் அவ்வளோ இனிமையானவர், எளிமையானவர், அப்படி பண்பானவர் என்று தான் அவர் பேரை நம்மளுக்கு. அப்போ இந்த விசாரணை சரியான திசைவெளி போக்கில் போகுதுன்னு நீங்கள் நம்புறீங்க? முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த தமிழ்நாடு காவல்துறை மிக தீவிரமாக எல்லோரும் பாராட்டும்படி அவர் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அது பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய நிலை தான் இருக்கு. யார் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, சரியான வழியில் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத நிறைய பேர் என்னென்னா, இது படுகொலையானதுமே திமுக சேர்ந்தவர் ஒருவர் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அதற்கு விடுதலை சிறுத்தைகள் முட்டு கொடுக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்றாங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், திமுகவை சேர்ந்தவர் என்றால் திமுக கட்சி வேற, திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்க வேற. உங்களுக்கு நெருங்கிய ஒரு நட்பில் இருந்தார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி கடைசியாக எப்போ சந்தித்தீர்கள்? அந்த ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் மக்களிடம் பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். ஆனால் அவர் விடுதலை சிறுத்தைகள் மற்ற அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் நான் பார்த்து என்னை பழகுனதுலேருந்து, அவர் போய் அவரோட பேசியதிலிருந்து அவர் ஒரு வேற ஒரு கட்சிக்காரன் என்று என்னை அவர் பார்த்ததில்லை. எல்லா தலைவர்களுக்கும் நான் ஒரு நன்றி சொல்லும்போது அங்கே பெரம்பூர்லேயே அவர் இருக்கிறதுனால 10 நாள் கழிச்சு தான் நான் போய் சந்தித்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மாதிரி அவர் சொன்னேன். நீங்கள் வேட்பாளரே போடல, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்போது இல்லை நீங்கள் நிற்கிறீங்க, அதனால் நான் கட்டாயம் போடல, அதனால் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் இங்கே நீங்கள் ஏன் கவுன்சிலராக நிற்கிறீங்க, நீங்கள் எம்எல்ஏவாக நிற்பீங்கன்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. மாமன்ற உறுப்பினரான பிறகு அந்த மகிழ்ச்சி எப்படி அவர் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டார்? நான் அது நிற்கும் போதே இது ஒரு இவர் கட்டாயம் தோக்கக்கூடாது, ஜெயிச்சே ஆகணும்னு அவர் எனக்கு அவர் எதிர்ப்பு ஆளே போடலை. பிக் பேங் தமிழ் பிபிடி. இனிய தோழர்களே, அன்பு நண்பர்களே, இன்றைய அமர்வில் குறிப்பாக பெருவெடிப்பு தமிழ் என்ற இந்த அமர்வில் இன்று நமது அரங்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர் பொறியாளர் இளம் சேக்குவேரா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். பெருவெடிப்பு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்முடைய சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு பிறகு அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற இந்த சூழ்நிலையில் இது வேறு மாதிரி அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஏதோ இயக்குனர் ரஞ்சித்துக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பிரச்சனை மாதிரியே எல்லா யூடியூப்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் பல பேர் பல கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் கூட உண்மையான கருத்துக்களை சொல்வதற்கான அனைத்து அந்த உரிமை உங்களுக்கு தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவரிடம் நெருங்கி பழகியவர். இது கட்சியில் இருப்பவர்கள், இன்னும் மேல் மட்டத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும், கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு தெரியாது. அது ஒன்று. அது மட்டும் அல்லாது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர், அதே நேரத்தில் இதற்கு முன்னால் நீங்கள் தலைவருடைய தனிச்செயலாளராக பணியாற்றியிருக்கிறீர்கள். அப்போ அண்ணனை பற்றியும் எழுச்சி தமிழரை பற்றியும் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றியும் முழுமையான விவரங்களை அறிந்தவர் ஒன்று. அதே நேரத்தில் இயக்குனர் ரஞ்சித்திடமும் நீங்கள் நெருங்கி பழகியவர். அப்போ இதை பற்றி உண்மையானதை சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அறிந்தவர் நீங்கள் தான். முதல் கட்டமாக ஒரு எளிமையான கேள்வி, அவருடைய படுகொலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர், நம்முடைய அருமை சகோதரர், அன்பிற்கினிய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை என்பது யாராலும் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இன்று தமிழகத்தை தாண்டி அந்த படுகொலை உலுக்கி கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் அவருக்கு என்னுடைய சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாகவும்
முதலில் என்னுடைய வீர வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த படுகொலை நடந்தது என்று தெரிந்தவுடன் நம்பவில்லை. ஏதோ யாரோ தெரியாமல் சொல்கிறார்களா அல்லது தேவையில்லாமல் சொல்கிறார்களா, அப்படி ஒரு ஆளுமையான ஒரு நபரை அவர் வீட்டுக்கு அருகேயே வெட்டிவிட்டார்கள் என்று சொல்வதை நம்ப முடியாமல் அரை மணி நேரம் யாரையோ கேட்டு அதற்கப்புறம்தான் அதை நம்ப முடிய அளவிற்கு அது செய்தியாக மாறியிருந்தது. அது உண்மையாகவே தனிநபர் சார்ந்தும் சரி அல்லது எளிய மக்களுக்கு ஒரு நண்பனாக தோழனாக விளங்கியவர் தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவர் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஏதோ பெரிய அவருடைய தோற்றம், அவருடைய கம்பீரம் அனைவருக்குமே ஏதோ ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நெருங்கி பழகுபவர்கள் அவரிடம் ரொம்ப அன்பை பொழியக்கூடிய அளவுக்கு தான். இப்போ கூட பேட்டிகளில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பத்திரிகையாளர்கள், எத்தனையோ பொதுமக்கள், தலித் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட அவரோட பேசி பழகியவர்களாம் அவ்வளோ இனிமையானவர், எளிமையானவர், அப்படி பண்பானவர் என்று தான் அவர் மேலே நம்மளுக்கு ஒரு கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த வகையில் அவருடைய படுகொலை என்பது ஒரு மிக மோசமான கொடூரமான மக்களால் அல்ல கொடூரமான எண்ணங்களை உடைய சில பேரால் அது திட்டமிட்டு தீட்டப்பட்ட படுகொலையாக இருக்கிறது. எனவே அதை நாம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய இடத்தில் அந்த குற்றவாளிகளுக்கு உண்மையான குற்றவாளிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய சட்டப்படியான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தின் பதிலாக இருக்கிறது. அது அந்த உண்மையான குற்றவாளிகளை நோக்கி இப்போ அந்த விசாரணைகள், அந்த அரசாங்கத்துடைய நகர்வுகள் சென்று கொண்டிருக்குன்னு நம்புகிறீர்களா? முதல்ல அந்த படுகொலை நடந்ததுமே தொலைக்காட்சியில் அந்த தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆட்களை எல்லாருமே சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா சின்ன சின்ன பசங்க ஓடி படுகொலை செய்து ஓடியது, பிறகு கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களாக கைதானவர்கள் என்று பார்க்கும்போது அனைவருக்குமே படுகொலை செய்தவர்கள் வேறு, அதாவது கைதானவர்கள் வேறு என்கிற கோணத்தில் தான் முதலில் அதை பார்த்தார்கள். ஆனால் அதன் பிறகு காவல்துறை அவர்களை அந்த சிசிடிவி கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட அந்த காட்சிகளை எல்லாம் ஒவ்வொருவராக காட்டும்போது கைதானவர்கள் படுகொலை செய்தவர்கள் தான் என்கிற அதை காவல்துறையால் அடையாளப்படுத்தப்பட்டு அதை போட்டு காட்டினார்கள். ஆனாலும் இது முதல் தெரிந்த பிறகு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்தான் இவர்கள் கைது ஆயிருக்கலாம், கொலை செய்திருக்கலாம், ஆனால் இவர்களை காட்டிலும் உண்மையான குற்றவாளிகள், திட்டம் தீட்டியவர்கள் அவர்கள் யார் என்பதை தமிழ்நாடு அரசு காவல்துறை கண்டுபிடித்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர் முதலில் எல்லோருமே அந்த கொலையை கைதானவர்களை வைத்தே முடித்துவிட வேண்டும் என்று பல பேர் கங்கணம் கட்டிக்கொண்டு அதை ரொம்ப சாதாரணமாக முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கும்போது அதை பார்த்து ஒரு மிகப்பெரிய ஆழமான கருத்தை, தொலைநோக்கு கருத்தை தன்னுடைய அனுபவத்திலிருந்து அவரும் அந்த தடயவியல் துறையில் பணியாற்றிய காரணத்தினால், மக்கள் மன்றத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால், அவருடைய கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இது இப்படி நடந்திருக்காது, இதனுடைய சூட்சுமம் வேறாக இருக்கலாம் என்கிற தன்னுடைய அனுபவ அறிவால் உண்மையான குற்றவாளிகளை விரைவாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று முதலில் அவர்தான் அறிவித்தார். அதன் பிறகு அதனுடைய திசை வழிப்போக்கே மாறி இன்று தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசாங்கமும் ஒவ்வொரு துருப்புச்சீட்டாக எடுத்து ஒவ்வொரு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மிக தீவிரமாக அதை கண்காணித்து அவர்களை அடையாளம் கண்டு சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கூடிய விரைவில் அது இறுதிக்கட்டம் முடிந்து உண்மையான குற்றவாளிகள் யார் திட்டம் தீட்டியது, யாரால் இந்த படுகொலை நடத்தப்பட்டது என்கின்ற அந்த காட்சிகளுக்கு முடிவு வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ உங்களுடைய கருத்தின் பிரகாரம் அப்போ இந்த விசாரணை சரியான திசைவெளி போக்கில் போகுதுன்னு நீங்கள் நம்புகிறீங்க? நம்ம மட்டும் இல்லை, எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களே சரியான திசையில் போயின்னு இருக்குன்னு கட்டாயம் நம்புகிறாங்க. இது தலைவர் எழுச்சி தமிழர் அதிர்ச்சிக்கு உள்ளாகி
இந்த படுகொலை நடந்திருக்கக்கூடாது, இந்த தெரிந்த அடுத்த நொடியே அவர் வந்து உறைந்து போனார். அதாவது வந்து மனம் உடைந்து இப்படி எப்படி ஆகலாம், அதுவும் நம்முடைய இளவலாக இருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எப்படி ஆகலாம் என்று, ஏன்னா அவரால் ஜீர்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு ஆளுமையாக இருந்தார் வட சென்னையில், மிக ஆளுமையாக, அதுவும் அவர் வசிக்கக்கூடிய பகுதியில் அவர் மீது இப்படி ஒரு எண்ணங்கள் கூட யாரும் ஏற்படாத வகையில் அவர் இருந்தாரே என்று தலைவர் எழுச்சி தமிழர் மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாகி அவர் வெளியூரில் வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு போனார். அதுக்கப்புறம் மறுபடியும் மறுநாள் காலையில் அவங்க அந்த மருத்துவமனைக்கு போய் முதல்ல அவர் தான் அந்த மாலை வைத்து மரியாதை செலுத்திவிட்டு அங்கே அவருடைய இல்லத்துக்கு சென்று அவருடைய துணைவியாருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு, பிறகு எங்கே அவரை அடக்கம் செய்வது, எங்கே அவரை வைத்து இறுதி மரியாதை செய்வது என்கிற நிலையிலெல்லாம் ஒரு மூத்த அண்ணனாக இருந்து அங்கே போய் செய்துவிட்டு வந்தார். எனவே அவர் வந்து அழுத்தம் கொடுத்து தமிழ்நாடு காவல்துறைக்கு நேரடியாக போய் முதல்வரை நேரடியாக சந்தித்து கடிதம் கொடுத்தார். முதல்வரை போய் தனியாக சந்தித்து இந்த படுகொலையை தீவிரமாக விசாரணை செய்து, ஏன்னா இது வந்து சாதாரணமாக மெத்தனமாக பார்த்து விட முடியாது, இது வெறும் சாதாரண ஒரு படுகொலை என்று நினச்சிடக்கூடாது, இது அகில இந்திய அளவில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மாநில தலைவருடைய பிரச்சனை. எனவே நீங்கள் நேரடியாக கவனம் செலுத்தி காவல்துறைக்கு உரிய வழிகாட்டுதல் தர வேண்டும், அந்த வழிகாட்டுதலில் நீங்கள் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததின் அடிப்படையில் முதல்வர் நேரடியாகவே அதில் ஈடுபட்டு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்று தமிழ்நாடு காவல்துறை மிக தீவிரமாக எல்லோரும் பாராட்டும்படி அவர் வந்து அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறார்கள். அது பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய நிலை தான் இருக்குது. எனவே அது வந்து நம்ம வந்து அதில் சந்தேகப்படக்கூடிய இடத்தில் இல்லை. எத்தனையோ கொலைகள், எத்தனையோ இன்னமும் விசாரிக்கப்படாமலேயே அல்லது விசாரணை தெரிவிக்கப்படாமலே எத்தனையோ இருக்குது. ஆனால் இந்த படுகொலை பொறுத்த வரைக்கும் காவல்துறை மிக சிறப்பாக அது குற்றவாளிகளை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டில் வந்து மிக நேர்மையான அதிகாரிகளை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக நியமித்து அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. ஏன்னா இப்போ அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு அட்வொகேட் அருண் ஒருத்தர் உள்ளே மாட்டியிருக்கிறாப்புல இருந்தால் கூட கரெக்டாக அவங்கள பிடிச்சி அவனை விசாரிக்கிறாங்க. அப்போ யார் எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் சரி, சரியான வழியில் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத நிறைய பேர் வந்து என்னென்னா, இப்போ படுகொலையானதுமே திமுக வந்து சேர்ந்தவர் ஒருவர் இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார், அதற்கு விடுதலை சிறுத்தைகள் முட்டு கொடுக்கிறது அப்படின்னு வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், திமுகவை சேர்ந்தவர் என்றால் திமுக கட்சி வேறு, திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்க வேறு. அப்போ திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தனிநபர் வெறுப்பின் காரணமாகவோ அல்லது பகையின் காரணமாகவோ அல்லது கூலிப்படைக்காக மாரடிப்பவர் என்பது காரணமாகவோ அவன் இந்த கொலையை செய்திருக்கலாம். திமுக உண்மையாகவே தன்னுடைய கட்சியின் மீது அது அந்த கரை படியக்கூடாது என்று நினைத்திருந்தால் அவனை இந்த கைதுக்குள்ளவே கொண்டு வராமல் அவரை வந்து காப்பாற்றிருக்கலாம். ஆனால் நேர்மையாக அவன் திமுகவை சேர்ந்தவனாக இருந்தால் கூட அவனை கைது செய்து சிறையில் அடித்த அந்த அதிகாரிகள் வந்து இது திமுக என்று பார்க்கவில்லை. திமுக மட்டும் இல்லாமல் அதிமுகவை சேர்ந்தவர்கள், பிஜேபியை சேர்ந்தவர்கள், இப்படி தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்தவர்கள் என்று பல கட்சியை சேர்ந்தவர்கள். அதனால் இப்போ நாங்கள் யாருமே நம்ம வந்து கட்சியை நாங்கள் வந்து நேரடியாக வந்து இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்று நாம் அதை சுருக்கிவிடக்கூடாது. அது நுட்பமாக யார் குற்றவாளிகள், யார் மூலிமா வந்தாங்க, எங்கேருந்து இந்த மூலம் தொடங்கிறது, எந்தெந்த வடிவத்தில் இது வந்து இதனுடைய விரிவடைதுன்னு தான் பார்க்கணுமே தவிர பொத்தாம் பொதுவாக வந்து திமுக என்று ஒரு மனநோயாளிகளைப் போல வந்து நாம் அதை சுருக்கிவிடக்கூடாது. ஏன்னா அரசாங்கம் திமுக என்று பார்க்கவில்லை என்று தான் குற்றவாளிகளை குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளும் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று தான் போராடி கொண்டிருக்கிறத தவிர இதில் திமுகவை காப்பாற்றுவது என்பது இல்லை எங்களின் நோக்கம். குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்பது தான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கையாகவும் நியாயமாகவும் இருக்கிறது. அருமையான ஒரு கருத்தை நீங்கள் பதிவு செய்தீர்கள். இந்த தருணத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் வைக்கின்றேன். இப்போ உங்களுக்கு நெருங்கிய ஒரு நட்பில் இருந்தார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவரை வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி கடைசியாக எப்போ சந்தித்தீர்கள்? அந்த ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் மக்களிடம் பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். அவர் வந்து ரொம்ப இனிமையானவர். அவரை பற்றி பல முகங்கள் இருக்குதுன்னு பல பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த
நாளிலிருந்து முதல்ல நம்ம கட்சியை சேர்ந்த நம்முடைய பொறுப்பாளர் பெரம்பூர் ராஜி அவர் மூலிமா தான் எனக்கு அவர் அறிமுகம். அவர் ஏன்னா அவரும் வகுப்பு தோழர்கள் சின்ன வயசுல தருணத்தை நான் ஒன்று சொல்கிறேன், குறுக்குவதற்கு மன்னிக்கணும். எனக்கு அவர் அறிமுகப்படுத்தி வைத்தது நீங்கள், அதை இந்த தருணத்தை நம்ம சொல்லணும்ல. ஆமாம். அப்போது அந்த பெரம்பூர் ராஜி வந்து நம்ம கட்சியின் பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் அதே தெருவில் வசிக்கக்கூடியவர். அவரும் வகுப்பு தோழர்கள். 2 பேரும் வகுப்பு தோழர்களாக இருந்து அந்த அவரோட இருக்கும் காலகட்டத்தில் ஆரம்பத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து அவர் மூலிமா தான் முதல்ல எனக்கு அவர் அறிமுகம். ஆனால் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் மற்ற அப்படியெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் நான் பார்த்து எனக்கு பழகுனதுலேருந்து அவர் போய் அவர்கிட்ட பேசியதிலிருந்து அவர் வந்து வேற ஒரு கட்சிக்காரன் என்று என்னை அவர் பார்த்ததில்லை. பார்த்ததுமே அண்ணன் எப்படி இருக்கிறாரு, தலைவர் எப்படி இருக்கிறாரு, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அம்பேத்கரிஸ்டாக இருந்ததுனால அவருக்கு வந்து கட்சி அடையாளங்கள் வரம்புகளெல்லாம் மீறி எங்கள் மீது தனிப்பட்ட முறையில் பாசமாக நடந்து கொண்டார். அதுக்கு காரணம் அவர் என் மீது சொல்லியது, அண்ணன் இப்படி கட்சியில் இருக்கிறாரு, அவர் திருமணம் செய்யலை, அவர் தலைவருக்காக இருக்கிறாரு, இப்படி பல விஷயங்கள் அவர் என் மீது பேசும்போது அது பார்த்து அப்போ என்கிட்ட நேரடியாக பேசினார். அவர் உங்கள் மேலே வந்து இது வரைக்கும் எந்த இப்போ பஞ்சாயத்துலேயோ அதுலேயோ நீங்கள் எதுவுமே தலையிடல, கட்சி பணி செஞ்சுருக்கீங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உங்களை நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கூட வந்து உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி என் மேலே தனிப்பட்ட முறையில் மரியாதை வச்சதுக்கு காரணமே பஞ்சாயத்து நீங்கள் பண்ணலன்றதுக்காக தான். அப்போ அவரை பஞ்சாயத்து பண்ணுறவர்னு வந்து இப்போ சொல்கிறாங்க. பஞ்சாயத்தை பண்ணல, கட்ட பஞ்சாயத்து பண்ணல, அதனால் உங்களை எனக்கு பிடிக்குதுன்னு சொன்ன ஒரு நபர் இப்போ இங்கே சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய அதாவது வந்து எத்தனையோ விரோத சக்திகள் வந்து அவர் வந்து ஒரு ரவுடி, அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரர் இப்படியெல்லாம் சொல்லி வந்து அவருடைய புகழுக்கு வந்து களங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. எனவே அது வந்து அப்படி இல்லை, தனிநபராக ஒரு பண்பாளராக யாரை பார்த்தாலும் சரி அவர் வந்து நான் மட்டும் இல்லை எல்லோரோடும் அன்பாக பேசியிருக்கிறார். நாம் வந்து இப்போ அறிமுகப்படுத்தோம்னா இப்போ உங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தனிநபராக அவர் வந்து உங்களை ஒரு சகோதரனாக பார்த்த முதல் நாளிலிருந்து இந்த வேறு கட்சிக்காரர்கள் அதுவும் தலித் கட்சி என்று சொல்லக்கூடிய அடையாளத்தை கொண்டிருந்தாலும் கூட, நாம் பொது நீரோட்டத்தில் நம் கட்சி நடத்தி கொண்டிருந்தாலும் கூட நமக்கு போட்டியாளர்கள் என்று அவர் பார்த்தது கிடையாது. நாமும் அவரை வந்து உண்மையான அம்பேத்கரிஸ்டாக ஒரு பௌத்தத்தை பரப்பக்கூடிய நம்முடைய சகோதரனாக அவர் வந்து ஒரு கட்சியின் தலைவராக நாம் வந்து ரொம்ப பாசத்தோடு பழகியிருக்கிறோம். அவரும் நம்மளோட அப்படி தான் பழகியிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட ஒரு கட்சியை பற்றியோ அந்த மாறுபாடுகளை பற்றியோ எந்த முரண்பாடுகளையும் பேசுனது கிடையாது. அவர் போனால் தனிநபர் எப்படி தலைவர் எப்படி இருக்கிறாரு, கட்சி எப்படி போயின்னு இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, இப்படி தான் அவர் வந்து கேட்டிருக்கிறார். கடந்த இதில் தேர்தலில் கூட இப்போ நான் வந்து இப்போ அங்கே நின்னேன், மாமன்ற உறுப்பினருக்கு நான் அங்கே நிற்கும்போது அவர் வந்து அந்த வேட்பாளர் நிறுத்தலை. எல்லா தலைவர்களுக்கும் நான் வந்து ஒரு நன்றி சொல்லும்போது அங்கே பெரம்பூர்லேயே அவர் இருக்கிறதுனால 10 நாள் கழிச்சு தான் நான் போய் சந்தித்து எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மாதிரி அவர் சொன்னேன். நீங்கள் வேட்பாளரே போடல, ரொம்ப நன்றிண்ணா அப்படின்னு சொன்னேன். அப்போது இல்லை நீங்கள் நிற்கிறீங்க, அதனால் நான் கட்டாயம் நான் போடலை, அதனால் வந்து எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் ஏன் கவுன்சிலராக நிற்கிறீங்க, நீங்கள் எம்எல்ஏவாக நிற்பீங்கன்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. தூரமாக இருந்து, அதாவது அடிக்கடி நான் சந்திக்கிறது இல்லை, எப்போவாவது சந்திப்போம், நெருங்கி பழகிறது இல்லை, ஆனால் நெருக்கமாக இருந்திருக்கோம். அப்படி தூரமாக இருக்கும்போது வந்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன், அது ஒரு வருஷமாக நான் பார்க்காதான் அப்படி சொன்னார். அப்போது இல்லைண்ணா பரவாயில்ல, அது கட்சியில் எடுத்த முடிவு, நான் இப்போ வந்து இங்கே இருக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ரொம்ப ஒரு பாசமாக வந்து அதை எல்லாருக்கும் அங்கே வந்து இருக்கக்கூடிய பிரச்சாரத்தில் வந்து ரொம்ப பேசினார். எல்லோரும் அங்கே இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு ஆச்சரியம், என்ன இது தலைவர் எழுச்சி தமிழின் மீது அன்பை பெற்ற ஒருத்தருக்கு இவர் வந்து இப்படி பண்ணுறாருன்னு வந்து ஏதோ மனம் ஆச்சரியம் இருக்குமா எல்லாருக்கும் நினச்சாங்க. இல்லை விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெறணும் அப்படின்னு வந்து எனக்காக அவர் வந்து அங்கே பிரச்சாரம் செய்தார், எல்லாருக்கிட்டையும் பிரச்சாரம் செய்தார். கடைசியாக வந்து நாம் வந்து இங்கே நம்முடைய அண்ணன் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு நம்முடைய ஓபிஎஸ் அணியுடைய அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர், அவருடைய இல்ல திருமணம் 2 மாதத்துக்கு முன்னாடி திருவான்மையூரில் நடந்தது. அந்த திருமணத்தில் நான் போய் கலந்துக்கிட்டேன். நம்ம கட்சியில் வந்து என்ன நண்பர் என்ற அடிப்படையில் எனக்கு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இவரும் அங்கே வந்திருந்தார்.
நான் தலைவரிடம் சொல்லிவிட்டு நான் அந்த திருமணத்தில் போய் பங்கேற்க போயிருந்தேன். அப்போது ஒரு 2 மணி நேரம் அங்கே போனதுமே நான் 10 மணிக்கு தான் போனேன். உள்ளே அவர் சாப்பிட்டு இருந்தார் போல இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எழுந்துக்கிற நிலையில் இருந்தார். நம்ம கட்சி தோழர்கள்லாம் ஒரு 10 பேர் உள்ளே போகும்போது உள்ளே நுழைஞ்சதுமே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கடைசி அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அவர் எழுந்து கூட இல்லை. நான் சாப்பிட்ற வரைக்கும் நான் சாப்பிட்டு முடித்து அதுக்கப்புறம் எழுந்து வந்து வெளியே வந்து புகைப்படம்லாம் எடுத்துக்கின்னு அங்கேயே உட்காந்து கிளம்பலாமான்னு கேட்டால், இல்லைண்ணா உட்காருங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவரும் நானும் பேசிட்டு ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு 1:30 மணி 2 மணிக்கு தான் நான் கிளம்பி வந்து அவர் போனார். அப்போ தான் கடைசியாக வந்து அவர் பார்த்த கடைசி இதுதான் அப்படி இருந்தது. அப்போ கூட சொன்னேன், ஏதாவது பிரச்சனை எதுவும் இல்லை இல்லையா, எல்லாருமே உங்கள் மேலே நீங்கள் உன்னுடைய வளர்ச்சி என்பது வந்து பெரிய அளவுக்கு இருந்துன்னு இருக்குது, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், ஏன்னா இப்போ பொறாமையில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு. எனக்கு அந்த பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை, நான் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன், பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைனார். பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கையாக இருந்தார். ஏன்னா அவர் எதுவும் பிரச்சனையே எனக்கு இல்லை, நான் எந்த பிரச்சனையும் போய் தலையிடுறது இல்லை அப்படின்னு வந்து மிக இயல்பாக சொன்னார். இருந்தாலும் நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, ஏன்னா நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சுன்னு இருக்கீங்க, அது நீங்கள் பிரச்சனை இல்லைனாலும் உங்கள் வளர்ச்சியை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு வந்து நான் ஏதோ என் மனசில் நான் இப்படியெல்லாம் ரவுடிசம் அப்படியெல்லாம் யோசித்து நான் பார்க்கல. நான் ஒரு சாதாரணமாக சொன்னேன், ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பாதுகாப்பு சாதாரணமாக இருக்கீங்களே அப்படின்னு வந்து ரொம்ப இயல்பாக இருக்கீங்க, சாதாரணமாக இருக்கீங்களேன்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்படி வந்து அவருக்கு இப்படி ஆகுன்றதில் வந்து உண்மையாகவே எதிர்பார்க்கல. ஏன்னா அவரும் இது பக்கம் எதிர்பார்க்கல. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி தான், அது பெரிய அதிர்ச்சி தான். அதே நேரத்தில் இப்போ நீங்கள் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். மாமன்ற உறுப்பினராக வந்து அவருடைய ஏரியாவில் தான் நீங்கள் மாமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கு. எங்களுடைய பக்கத்து வார்டு, அவர் வந்து பக்கத்து தொகுதி, ஆனால் மிக அருகாமையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் பகுதியில் என்னுடைய இது வருது, என்னுடைய வார்டு. அவர் கொளத்தூர் தொகுதியில் வருது, ஆனால் அவர் பெரம்பூர் தான். அது அந்த பின்கோடு வந்து அவர் பெரம்பூர் வருமே தவிர, ஆனால் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய அவருடைய தொகுதி பக்கத்திலே தான் நீங்கள் வந்து இப்போ மாமன்ற உறுப்பினராக இருக்கிறீங்க. 5 கிலோமீட்டர் மாமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நீங்கள் சந்தித்தம்னு சொன்னீங்க. அப்போ அவர் வந்து எவ்வளவுக்கு, ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் ரொம்ப நெருங்கியவர், நீ மாமன்ற உறுப்பினரான பிறகு அந்த மகிழ்ச்சி எப்படி அவர் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டார்? நான் அது நிற்கும் போதே இது வந்து இவர் கட்டாயம் தோக்கக்கூடாது, ஜெயிச்சே ஆகணும்னு வந்து அவர் வந்து எனக்கு அவர் எதிர்ப்பு ஆளே போடலை. ஆமாம், முதல் போடல, நான் இப்போ கேட்கறதுக்கு முன்னாடி போடல. ஆனால் நான் நின்றுட்டு பிறகு என் மேலே தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பாசத்தில் இவர் வந்து தோக்கக்கூடாது, இவர் வந்து தலைவரோடு வந்து ரொம்ப அன்பை பெற்று இவர் வந்து இந்த சமூகத்துக்காக இல்லை இந்த கட்சிக்காக ரொம்ப ரொம்ப உண்மையாக நேர்மையாக வந்து உழைக்கிறாரு. அந்த அடிப்படையில் வேறு கட்சியை சேர்ந்தவன் என்றாலும் கூட நான் தோற்கக்கூடாது என்பதில் வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார், உறுதியாக. அதனால் அதுக்கு பிறகும் கூட சரி, எத்தனையோ பேருக்கு அவருக்கு எதுவும் அந்த இடம் வந்து ரொம்ப, நான் நின்று இருக்கிற வார்டு என்பது வந்து ஒரு சென்சிட்டிவான வார்டாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய, சென்னையிலே ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா தானே, தமிழ்நாட்டிலே சென்சிட்டிவான ஏரியா அது. சென்னை மட்டும் இல்லை, அங்கே வந்து அது இப்போ ஒரு 4-5 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சாதாரணமாக இருக்குது. ஆனால் ஒரு காலத்தில் வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகவே ரொம்ப மிகப்பெரிய ஒரு சென்சிட்டிவான ஒரு ஏரியா அது. அதில் வந்து நான் ரிசர்வ் தொகுதியில் இருந்தாலும் கூட அது வந்து கிட்டத்தட்ட வந்து 15,000 பேர் தான் தலித் மக்கள் இருக்காங்க. மீதி 30,000 வாக்குகள் வந்து பிற தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அந்த பிற தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் குறிப்பாக சொல்லணும்னா முக்குளத்தோர் மக்கள் வந்து கிட்டத்தட்ட 20,000 வாக்காளர்கள், 40,000 மக்கள், மற்ற சமூகத்தை சேர்ந்த எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே விடுதலை சிறுத்தைகள் நின்னால் எப்படி ஜெயிச்சிட முடியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லி ஒரு சிக்கலுக்குரிய ஏரியான்னு சொல்லின்னு இருக்கும்போது, இல்லை எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, எங்கள் தலைவர் மீது நம்பிக்கை இருக்குது, எங்கள் தலைவரை வந்து இந்த மக்கள் ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கையில் நான் போய் அங்கே நின்னேன். அந்த அடிப்படையில் நம்முடைய அமைச்சர், திராவிட முன்னேற்ற கூட்டணிகள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு வந்து வேலை செஞ்சாங்க. இதுபோல் மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள், மற்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் கூட எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது வந்து வெற்றிக்காக வம்பினாங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து தலைவர் எழுச்சி தமிழர் தான். அவர் வந்து ஒரே ஒரு நாள் ஒரு 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணார். அது ஒட்டு மொத்தமாக அந்த ஏரியாவே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை தந்தது. என் மீதான மதிப்பை உயர்த்தி
என்னை பற்றி தலைவர் எழுச்சி தமிழர் வந்து சொன்ன வார்த்தைகள் வந்து எல்லாருடைய மனசுலையும் பதிவாயிடுச்சு. எப்படி நீ இவ்வளோ வந்து அவர் சொன்ன வார்த்தை, அவர் என்ன மாதிரியே இருக்கிறாரு, எனக்காக நீங்கள் ஓட்டு போடணும்னு நினச்சா அவருக்கு ஓட்டு போடுங்க, அவர் வந்து வேறு இல்லை, நான் வேறு இல்லை, அவர் என்னை போலவே என்னோட வந்து இந்த சமூகத்துக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார், எனவே நீங்கள் கட்டாயம் போடணும்னு சொன்னதை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. குறிப்பாக அந்த ஏரியாவில் இப்படி முக்குளத்தோர் தான் இருக்காங்கன்னு சொன்னாலும் எந்த சந்தேகப்பட்டாங்களோ அதெல்லாம் மீறி சென்னை மாநகராட்சியில் திமுகவுக்கு அடுத்து கூட்டணி கட்சியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அது எங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். தமிழ் சமூகத்தில் சாதியை கடந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களித்தார்கள் என்று அது சொன்னாங்கன்னா கட்டாயம் அது வந்து எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனுடைய தியாகத்துக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைச்ச பரிசு. அந்த வெற்றியில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய பங்களிப்பும் மிகப்பெரிய மகத்தானது என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். பிக் பேங் தமிழ் BBT